Hi trading fam, welcome to Vartagam Pesu channel. Now unga Gajapriya. Thank you so much for 5.23k subscribers for the trust and support. It's been a week நம்ம வீடியோ போட்டு அப்படின்னு நினைக்கிறேன். Because of Diwali and travel என்னால continuous வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. And முகூர்த் ட்ரேடிங் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்ற வீடியோ நான் லாஸ்டா போட்டிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் இயர்க்கு என்னென்ன செக்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே அந்த வீடியோல நான் கொடுத்திருந்தேன். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. அண்ட் எவ்ரி வீக் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ அண்ட் ஃபாலோட் பை எவ்ரி டே என்னென்ன ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே தான் வரோம். அண்ட் இந்த வாரம் மட்டும் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ என்னால போட முடியல. ஸோ இன்னைக்கான வீடியோல இந்த வாரம் ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருந்தது அண்ட் பேங்க் நிஃப்டில நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்ரிடே கிடைச்சிருந்தது இதுதான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அலாங் வித் தட் நெக்ஸ்ட் வீக் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் குயிக்கா ஒரு செக் வந்து பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். As usual, Bank Niftyயோட 5 minutes chart என்னோட லெஃப்ட் சைட்ல எடுத்திருக்கிறேன் and 1 hour chart என்னோட ரைட் சைட்ல எடுத்திருக்கேன். So before getting into the opportunity, we'll see overall trend எப்படி இருக்கு அப்படின்றது. So Monday CPR open ஆகும்போது wide CPR இருந்துச்சு. அண்ட் இந்த வாரம் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோவும் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. யூஸ்வலா ஒயிட் சிபிஆர் பிளஸ் டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா மோஸ்டா நம்ம வந்து சைட்வேஸ் மார்க்கெட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் தட் இஸ் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒயிட் சிபிஆர் அப்போ மோஸ்டா கேண்டில்ஸ் வந்து இந்த சிபிஆர் ஜோன்ல இருந்து இந்த R1 ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் டிராவல் பண்ணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் அக்ரெஷன் வந்து அதுல இருக்கும் அப்படின்றதுதான் ஒயிட் சிபிஆரோட இன்ஃபுளுன்ஸ். ஸோ இந்த வாரம் ஓப்பனிங்கே பார்த்தோம் அப்படின்னா மண்டே கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகும்போது எக்ஸாக்டா இட் ஓப்பன் அபவ் ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் சிபிஆர். அப்ப சிபிஆருக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆகுது, தென் த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ், அதுல டவுட்டே வேண்டாம். சிபிஆருக்கு மேல கேண்டில் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாலே ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் தான். ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் சிபிஆர் டூ R1 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அதே புல் ட்ரெண்டே டெம்பரவரியா இருக்கும். அதுக்கு மேல போகும்போது அந்த அக்ரெஷன் வந்து இருக்கும். ஸோ இதுதான் சிபிஆர் நமக்கு இன்டிமேட் பண்ற ஒரு விஷயம். இப்போ இந்த வாரம் தொடக்கத்துல இருந்தே ஃப்ரம் மண்டே இந்த ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றது வந்து கிளியர்லி புல்லிஷா தான் இருந்திருக்கு. சிபிஆருக்கு மேலதான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ குயிக்கா நான் டெய்லி சார்ட் மட்டும் காமிச்சிடுறேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாமே தாண்டி மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டு இருந்தது. ஏன்னா லாஸ்டா நம்ம பார்க்கும்போது ஆல் டைம் ஹை லெவல் இதுதான் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதுவும் பிரேக் பண்ணி இப்போ அந்த லெவலுக்கு மேல ப்ரைஸ் வந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது என்ன ட்ரெண்ட்னாலும் கிளியரா தெரியும். அண்ட் திஸ் மந்த் வி காட் இன்சைட் பிளஸ் நேரோ சிபிஆர் பிளஸ் இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ட்ரெண்டிங்கா மார்க்கெட் மூவ் ஆயிருந்தது. அண்ட் ஸ்டில் இட் இஸ் அபவ் சிபிஆர் R2 R3 லெவல்ஸ்ன்றதுனால டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்குமே ட்ரெண்ட் என்னது கிளியர்லி புல்லிஷ். ஓகே, சோ நான் ஒரே ஒரு லெவல் தான் மார்க் பண்ணிருக்கேன் which is all time high, previous all time high. இப்போ அந்த லெவலை பிரேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆல் டைம் ஹையும் பேங்க் நிஃப்டி செட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஒரே ஒரு ஜோன் மட்டும் தான் நம்ம இப்போ மார்க் பண்ணிருக்கோம். நவ் வில் see the opportunity. ஸோ ரெண்டு டைம் ஃப்ரேம் பாக்குறச்ச எனக்கு கிளியரா வந்து ட்ரெண்ட் புல்லிஷ் அப்படின்றது தெரியுது. இப்போ பேங்க் நிஃப்டில நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. see on Monday ஃபர்ஸ்ட் இந்த வாரம் வந்து மண்டே எடுத்து பார்க்கும்போது எனக்கு ஓப்பனிங் வந்து சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. யூ கேன் சி 5 மினிட்ஸ்லயும் சரி 1 ஹவர்லயும் சரி டெய்லி சிபிஆருக்கு மேல இருக்கு அண்ட் ஆல்சோ வீக்லி சிபிஆர் அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹைக்கும் மேல இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலயும் இருக்கு, 1 ஹவர்ல ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேலயும் இருக்கு. அப்போ ஓப்பனிங்லயே யூ கேன் மேக் ஷுர் த ட்ரெண்ட் இஸ் கிளியர்லி புல்லிஷ். சூப்பர். both the time frames we are having the bullish bias. அப்போ யூஸ்வலா கொஞ்சம் கேப் அப் ஆகுது, லைட்டான கேப் அப்பா இருந்தாலும் சரி இல்ல ஹெவி கேப் அப்பா இருந்தாலும் சரி, யூஸ்வலா கேப் அப் மார்க்கெட்ல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் we will wait. இப்போ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸோட அந்த ஹை அண்ட் அந்த லோ வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அன்னைக்கு ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகும், ஃப்ரெஷ் ஹை செட் பண்ணும் அப்படின்றத இன்டிமேட் பண்ணக்கூடிய விஷயம். அது லோ பிரேக் ஆச்சுன்னா அன்னைக்கான கேப் ஃபில்லிங்க்கு மார்க்கெட் ட்ரை பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹையர் அப்படின்றது தெரியும். ஸோ அன்னைக்கு வந்து கேப் அப் அப்படின்றதுனால யூ கேன் மார்க் த ஹை லெவல், திஸ் இஸ் த டே ஹை அண்ட் திஸ் இஸ் த லோ லெவல்.
அந்த ஹை அண்ட் லோ அன்னைக்கு ஃபுல்லாவே எனக்கு பிரேக் ஆகவே இல்ல. பட் ட்ரெண்ட் வந்து கிளியரா புல்லிஷ் அப்படின்றது தெரியுது. இப்ப நம்ம எங்க என்ட்ரி எடுக்கலாம்? யூசுவலா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். அண்ட் லேட்டர் ஆன் எனக்கு கேண்டில்ஸ் வந்து இந்த லோல இருந்து டேயோட லோல இருந்து இப்படி பவுன்ஸ் ஆகுது. அண்ட் R1ல வந்து கேண்டில் சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கும் போது, இந்த R1 சப்போர்ட் அண்ட் டே லோ பவுன்ஸ் பேக் அப்படிங்கும் போது என்ட்ரி தாராளமா எடுக்கலாம். அண்ட் R2 நம்ம டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இது ஹை ப்ராபபிள் என்ட்ரி. ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷ் அண்ட் 5 மினிட்ஸ்லயும் ட்ரெண்ட் புல்லிஷ் அண்ட் இட் இஸ் அபவ் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை. அப்போ ஹை ப்ராபபிள் என்ட்ரி. டைரக்ட்லி யூ கேன் நேம் R2 ஆர் டே ஹை ஆஸ் யுவர் டார்கெட். அப்போ மண்டேவே நமக்கு ஒரு நல்ல ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருந்தது. பட் ஏன் மார்க்கெட் இந்த ஹைக்கு மேல போகல? வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியும்ல, 1 ஹவர்லயும் நமக்கு வைட் சிபிஆர். அதனால எனக்கு ட்ரெண்ட் வந்து புல் ட்ரெண்டா இருக்கு அப்படின்றது கிளியரா தெரிஞ்சாலும் அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருக்கும்ன்றதும் நமக்கு கிளியரா தெரியும். பிகாஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் R1 ப்ரீவியஸ் வீக் ஹைல அதிகம் வைட் சிபிஆர். அப்போ பெருசா வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல மேல போற மாதிரி ஹை மொமெண்டம் வந்து இருக்காது அப்படின்றது ஸ்டார்ட் ஆஃப் த வீக்லயே சிபிஆர் நமக்கு இன்டிமேட் பண்ண ஒரு விஷயம். இன்னொன்னு எக்ஸாக்ட்லி R1 நான் யூஸ்வலா உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா, R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ அது ரெண்டுத்தையும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்டிவ் ஜோனா கம்பேர் பண்ணணும். அது மாதிரி R2 R3 எல்லாம் நீங்க கம்பேர் பண்ண தேவையில்ல. தி மோஸ்ட் ரியாக்டிவ் ஜோன் இன் த பிவர் பாயிண்ட்ஸ் ஆர் இந்த சிபிஆர் லெவல் அண்ட் தென் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 ப்ரீவியஸ் வீக் லோ. இந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம், இஃப் R1 அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை ஆர் இன் டிஸ்டன்ஸ் நல்ல ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா ரெண்டு லெவலுமே இம்பார்ட்டன்ட் ஹர்டுல ஆட் பண்ணும். அப்போ எனக்கு ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேலதான் மார்க்கெட் ஓபன் ஆச்சு. ஆனா ப்ரீவியஸ் வீக் ஹை will act as an important support zone here and R1 will act as an important resistance zone here because of distance அதிகமா இருக்கனால ரெண்டுமே ரியாக்டிவ் ஜோன் அப்படின்றதுனால இந்த ரெண்டு இடத்துலயுமே ஹர்டில் வந்து ஸோ அப்போ இது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகி இது மேல மார்க்கெட் போனாலும் R1 கிட்ட வரும்போது அங்க வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அப்போ அன்னைக்கு ஏன் அதை தாண்டி போல? பிகாஸ் இட் இஸ் நியரிங் R1. 1 ஹவர் R1 அதால தாண்ட முடியல. அதனாலதான் ஈவன் தோ கேப் அப் ஆனாலும் இந்த ஹைய பிரேக் பண்ண முடியல, R1 பிரேக் பண்ண முடியல. போத் ஆர் அட் த சேம் லெவல். அதை தாண்டி பிரைஸால போக முடியும். இப்ப நமக்கு கிடைச்ச ஒரே ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் மண்டே இஸ் லைக் ஸ்ட்ராங் சப்போர்ட் அட் R1. அங்க இருந்து பிரைஸ் வந்து மேல போய் டே ஹை வரைக்கும் மூவ் ஆயிடும். ஸோ ஈவன் ஐ டுக் என்ட்ரி எக்ஸாக்ட்லி ஹியர். நான் என்னோட டெலிகிராம் சேனல்ல நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இடத்துல இருந்து நான் அந்த ஹை வரைக்கும் வி aimed and we exited. ஸோ இந்த ஒரே ஒரு ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு கிடைச்சிருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் எனக்கு ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல இருந்தாலும் R1ல இருந்து கேண்டில்ஸ் ரிஜெக்ட் ஆக ஆரம்பிக்குது. மீன் வயல் இந்த மாதிரி 5 மினிட்ஸ்ல R2க்கு கீழே கேண்டில் வருது. R2 வந்து எனக்கு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகுது. அப்ப டவுன் சைட் நான் ஷார்ட் பண்ணலாமா? ரிஸ்கி ட்ரேட். R1ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது கரெக்ட் தான். மேபி அது வந்து இந்த லோ வரைக்கும் இல்ல ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் கீழே வரலாம். அண்ட் எனக்கு இந்த இடத்துல R2ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. நான் என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்கலாம். பட் இட் இஸ் ரிஸ்கி ட்ரேட் அண்ட் லோ ப்ராபபிள் ட்ரேட். அதனால நம்ம அதை கன்சிடர் பண்ணாம ஹை ப்ராபபிள் ட்ரேட் அண்ட் ரொம்ப ட்ரெண்ட் கிளியரா இருக்கும் போது என்ட்ரி எடுக்கணும்னா வி காட் ஒன் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆன் மண்டே. ஸோ நவ் வில் செக் நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டியூஸ்டே இஸ் லைக் மூரத் ட்ரேடிங். ஸோ மூரத் ட்ரேடிங்கிறனால 1 ஹவர் செஷன்றதுனால நமக்கு ஹியூஜ் வாலட்டிலிட்டி. ஸோ அதனால ட்ரெண்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அன்னைக்கு ட்ரேட் பண்ற அளவுக்கு அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ற அளவுக்கு நமக்கு டைமும் இருக்காது. அண்ட் ரேண்டம் க்ளோஷர்ஸ் இருக்கும். அதனால அந்த ஒரு நாளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு நாள் பார்த்தோம் அப்படின்னாலுமே எனக்கு 1 ஹவர் சார்ட்ல வந்து இந்த R1 அதுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ R1 கீழே ஓப்பன் ஆகுதுங்கும் போது ஓகே வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் ஃபார் அஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் என்ன? ப்ரீவியஸ் வீக் ஹை. அப்போ எனக்கு R1ல இருந்து ரிவர்ஸ் ஆகுது. அப்ப நெக்ஸ்ட் எங்க சப்போர்ட் இருக்கும்? ப்ரீவியஸ் வீக் ஹை. அவ்வளவுதான். R1ல இருந்து ரிவர்ஸ் ஆச்சு, சிபிஆர் கீழே வந்துச்சு, ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் S1 ப்ரீவியஸ் டே லோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் பிரைஸ் வந்து எனக்கு ஃபால் ஆயிருந்தது. ஸோ டியூஸ்டேவை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் டே நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ஸ்டே. ஸோ தேர்ஸ்டே வந்து கேண்டில் எப்படி ஓப்பன் ஆச்சு? தேர்ஸ்டே ஓப்பனிங்கே பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ கேப் ஆஃப் ஓப்பனிங் அகேன்.
சோ கேப் அப் ஆயிருக்கு. அப்ப நம்ம போட்டிருந்த R1 லெவல் தாண்டி எனக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. சோ அதுவும் நமக்கு தெரியும். R1க்கு மேல ஓப்பன் ஆகுதுங்கும்போது ட்ரெண்ட் வந்து 1 ஹவர்ல கிளியர்லி புல்லிஷ், அக்ரெசிவ்லி புல்லிஷ். அண்ட் 5 மினிட்ஸ்லயும் என்னது? எனக்கு சிபிஆர்க்கு மேல இருக்கு, R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேல இருக்கு அண்ட் ஆல்சோ வி காட் நேரோ சிபிஆர். ஸோ 2 டைம் ஃப்ரேம்லயுமே ட்ரெண்ட் வாஸ் வெரி கிளியர். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கேப் அப் மார்க்கெட் நடக்குதுன்னா we have to wait for first 15 minutes. ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல ஹை பிரேக் ஆச்சுன்னா டெஃபினட்டா நெக்ஸ்ட் அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போறதுன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை இங்க பிரேக் ஆகுது, இங்க என்ட்ரி எடுக்கலாமா? எஸ், we can take entry and we can give next pivot level as our target. அப்போ கேப் அப் மார்க்கெட்லயும் அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துட்டு நெக்ஸ்ட் பிவோட் வரைக்கும் நம்ம டார்கெட் போடணும். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏன் மூவ் ஆகல? பிகாஸ் ஆல்ரெடி இட் ரீச்ட் R4. யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம், R4 லெவல்லாம் தாண்டுது இல்ல R3 லெவல் கிட்ட வருதுனாலே மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். சின்ஸ் இட் இஸ் அ கேப் அப் மார்க்கெட், நமக்கு வந்து ஒரு ஹை லெவல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கும் போது, ஹை பிரேக் அவுட் வந்து கிடைக்கும் போது we can go for a quick scalping and we can give next pivot level as the target. அப்ப அது ஹை ப்ராபபிள் என்ட்ரி. தேர்ஸ்டேவும் நமக்கு ஒரு ஹை ப்ராபபிள் என்ட்ரி கிடைச்சது. அதுக்கு மேல பிரேக் அவுட் நடந்தாலும் சர்வைவ் ஆகல. ரீசன் ஆல்ரெடி இட் வாஸ் டன் ஃபார் த டே. ஓகே, அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது, நம்ம ஷார்ட் பண்ணலாமா? எனக்கு எப்போ வந்து கேண்டில் R1க்கு கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா 2:15க்கு தான் க்ளோஸ் ஆகுது. ஏன்னா அது வரைக்கும் we cannot confirm the trend is bearish. ஏன்னா எனக்கு வந்து R1க்கு மேல கேண்டில்ஸ் இருக்கும் போது ட்ரெண்ட் வந்து பேரிஷ் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ரிவர்சலையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு எப்போ கேண்டில் க்ளோஸ் ஆகுது? 2:15க்கு தான் க்ளோஸ் ஆகுது. ஸோ 2:15 அப்படின்னு பார்க்கும்போது நியர்லி ஒரு நல்ல ஃபால் ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ ஒரு நல்ல ஃபால் நடந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி நம்ம எடுக்க முடியாது 5 மினிட்ஸ்ல. அப்ப இந்த ரேலியை நான் மிஸ் பண்ணிடுவேனா அப்படின்னு கேட்டா, திஸ் ரேலி இஸ் அ டெம்பரவரி ஃபால் அண்ட் இந்த இடத்துல ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் as per சிபிஆர் இல்ல. ஸோ டெஃபினெட்லி வி ஹேவ் டு அவாய்ட். ஏன்னா சிபிஆர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் கிளியர்லி புல்லிஷ், 5 மினிட்ஸ்லயும் புல்லிஷ். ஆல் ஆஃப் அ சடன் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா we cannot catch the falling. That is the reason we are avoiding these kind of trades, because இதெல்லாம் against the trend move ஆகும்போது sometimes இந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஃபால் இருக்கும் and sometimes sharp reversal will also happen. ஸோ அந்த மாதிரி இடத்துல போய் ஸ்டக் ஆயிடக்கூடாதுன்றதுனால தான் இந்த மாதிரி லோ ப்ராபபிள் என்ட்ரிஸ் அண்ட் ரிவர்சல் ட்ரேட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஃபினட்டா செகண்ட் ஆப்ல ஷார்ட் பண்ணிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ல இந்த ஹை பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்திருக்கலாம். So Thursday, we got one high probable opportunity. So Thursday வரைக்குமே எனக்கு என்ன ட்ரெண்ட்? புல் ட்ரெண்ட் தான். And now we'll move on to Friday. இன்னைக்கு கேண்டில் எப்படி ஓபன் ஆயிருக்கு? இன்னைக்கு கேண்டில் வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை அந்த ரீஜன், அதாவது R1 ப்ரீவியஸ் வீக் ஹை ரெண்டுக்கும் நடுவுல வந்து ஓபன் ஆகுது அண்ட் டெய்லி சிபிஆருக்கு கீழே ஓபன் ஆகுது. ஸோ நவ் லிசன் கேர்ஃபுல்லி. 1 ஹவர் பொறுத்த வரைக்கும் எனக்கு வீக்லி சிபிஆருக்கு இந்த 3 லைனையும் தாண்டி கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆனாதான் நான் பேரிஷ் அப்படின்னு சொல்லுவேன் as per சிபிஆர். தட் இஸ் வாட் சிபிஆர் இஸ் சேயிங். அப்போ அதுக்கு முன்னாடி என்னதான் மார்க்கெட் ஃபால் ஆனாலும் அப்பயும் நம்ம வந்து ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷ்ன்னு தான் சொல்லுவோமே தவிர பேரிஷ்ன்னு சொல்ல மாட்டோம். அப்ப சிபிஆர் டுவர்ட் சிபிஆர் எனக்கு ரிவர்ஸ் ஆகுது அண்ட் R1ல இருந்து ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் எனக்கு மார்க்கெட் கீழே விழுது அப்படின்னா that fall is called temporary fall, temporary trend. அப்ப இந்த ரீஜியன்ல எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா still it is bullish because it is above weekly CPR. அண்ட் இன்னைக்கு கேண்டில் ஓபன் ஆவரேஜா பார்த்தோம்னா டெய்லி சிபிஆருக்கு கீழே ஓபன் ஆகுது அண்ட் டெய்லி சிபிஆர் இஸ் ஆக்டிங் as a very good resistance. அப்ப இங்க என்ன ட்ரெண்ட்? bearish. See, this is the area we should be very careful in executing our trades because எனக்கு 5 மினிட்ஸ்ல சிபிஆர் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது அண்ட் இங்க ட்ரெண்ட் எனக்கு பேரிஷ்னு இருக்கு அண்ட் 1 ஹவர்ல ட்ரெண்ட் வந்து எனக்கு புல்லிஷ்னு இருக்கு. ஸோ இங்க புல்லிஷ் இங்க பேரிஷ் அப்படின்னு இருக்கும் போது ரெண்டு ட்ரெண்டும் வேரி ஆகும் போது அந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரிஸ் வந்து கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு இங்க ரிஜெக்ஷன் கொடுக்குது இல்ல இங்க எனக்கு லோ பிரேக் ஆகுது அப்படின்னு டக்குன்னு இன்ட்ராடேவோ ஸ்கேல்பிங்கோ நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் வாட் எவர் த ட்ரெண்ட் வி ஆர் கெட்டிங் நவ் இஸ் அ டெம்பரவரி ட்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் டூ டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்கு.
ஓகே. சோ இப்போ நான் என்ன லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரீவியஸ் வீக் ஹை விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை எனக்கு இங்க இருக்கு. ஓகே. ஓகே. சோ அப்போ எனக்கு R1க்கு கீழ மார்க்கெட் இன்னைக்கு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல, மேக்ஸிமம் எவ்ளோ தூரம் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் தான். அப்ப நான் அந்த ப்ரீவியஸ் வீக் ஹைல ஒரு லைன் போட்டிருக்கேன். அது வந்து எனக்கு 5 மினிட்ஸ்லயும் சிங்க் ஆயிடும். ஓகே. அப்ப இந்த இடத்துல நான் எந்த என்ட்ரி எடுத்திருந்தாலும், நான் எவ்ளோ தூரம் ட்ரேட் பண்ணலாம்? சிபிஆர்ல இருந்து நல்ல ரிஜெக்ஷன். இந்த ரிஜெக்ஷன்ல என்ட்ரி எடுத்திருந்தாலும் சரி, இல்ல இந்த ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுத்திருந்தாலும் சரி. மேக்ஸிமம் நீங்க எவ்ளோ தூரம் வெயிட் பண்ணலாம்? மேக்ஸிமம் எவ்ளோ தூரம் ட்ரேட் பண்ணலாம்னா, இந்த ரீஜியன் வரைக்கும் தான். S1 வரைக்கும் தான். பிகாஸ் S1ம் 1 ஹவர் ப்ரீவியஸ் வீக் ஹையும் ஒரே இடத்துல இருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பா மார்க்கெட் ஸ்ட்ரகிள் பண்ணும். So even I took entry here and I exited here because அந்த இடத்துல எனக்கு previous week low இருக்கு. Sorry, high இருக்கு. இப்போ இந்த previous week high கிட்ட market stuck ஆகும். அப்போ அதுக்குள்ளேயே நம்ம entry எடுத்து முடிச்சிடணும். So even though it is a low probable entry, we can take it with confidence because R1க்கு கீழ வந்துருச்சு. ஏன்னா R1 previous week high தான் important hurdle. R1க்கு கீழ எனக்கு 2 days தான் market is surviving. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் எது ப்ரீவியஸ் வீக் லோ. அப்ப அது டெம்பரவரி ஃபால் தான். ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷ் தான். இருந்தாலும் அந்த டெம்பரவரி ஃபால நான் எப்படி கான்பிடென்ட்டா ஷார்ட் பண்ணேன்? பிகாஸ் இட் இஸ் பிலோ த டெய்லி சிபிஆர் அண்ட் இட் இஸ் பிரேக்கிங் த டே லோ அண்ட் ப்ரீவியஸ் டே லோ. அதுதான் அந்த கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த இடத்துல எடுத்துட்டு குயிக்கா ஐ ஹாவ் டு எக்ஸிட் பிஃபோர் திஸ் S1 லெவல் ஒரு எக்ஸாக்ட்லி அட் S1 லெவல். ஏன்னா அதுக்கப்புறம் பார்க்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றனால இங்க ஐ என்டர் அண்ட் ஐ எக்ஸிட்டட் ஹியர். தி ரீசன் இஸ் திஸ். ஏன்னா அந்த 2 லெவல்ஸ் காரிலேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஈவன் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ டிசைட் பண்ண போறது S1 அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் அது வந்து அந்த மெசேஜ் போட்டிருந்தேன் அப்படின்னா, இப்போ 2 டைம் ஃப்ரேம்ஸை கம்பேர் பண்ணாம நம்ம பிளைண்டா என்ட்ரி எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட், ஓகே லெட் மீ என்டர் ஹியர் அப்படின்னு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இந்த பெரிய கேண்டல்ல கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். வாட் இஸ் த ரீசன் ஃபார் த ஸ்டாப் லாஸ்? ஏன் எக்ஸாக்டா வந்து S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகி அது ஹை ப்ராபபிள் என்ட்ரியா இருந்தாலும் கூட இந்த இடத்துல அகைன் மேல வந்து இந்த கேண்டலுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடும். ஸோ எதனால இன்ட்ராடேல ஸ்கேல்பிங்ல எனக்கு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா பிகாஸ் த ப்ரீவியஸ் வீக் ஹை யூ கேன் சி ஒரு 2 ஹவர்ஸ் கேண்டில்ஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டக் ஆயிருந்தது ப்ரீவியஸ் வீக் ஹை. அதனாலதான் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்னு நான் மென்ஷன் பண்ணிட்டே இருப்பேன். ஈவன் இந்த என்ட்ரி எடுத்திருந்தாலும் சரி, இந்த இடத்துல வந்து இந்த ரீஜன்ல அந்த கொஞ்ச நேரம் அந்த 1.5 hours மார்க்கெட் ஸ்டக் ஆயிருக்கு இல்லையா, தி ரீசன் இஸ் ப்ரீவியஸ் வீக் ஹை. தட் இஸ் வை ஐ எம் கீப் ஆன் சீயிங். எனக்கு ப்ரீவியஸ் வீக் ஹைக்கும் தாண்டி கீழே கேண்டில் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா தென் the next stopping point would be the CPR. எல்லா இடத்துலயுமே நமக்கு ட்ரெண்ட் கிளியரா தெரியும். அதனாலதான் இந்த இடத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எடுக்க வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகணும், அப்பதான் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் போகும் நமக்கு தெரியும். கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது ஆன் த பர்டிகுலர் டே நமக்கு எக்ஸாக்டா பார்த்தோம்னா 215க்கு மேல ஆயிடுச்சு. அண்ட் அது அப்பயும் டெய்லி சிபிஆருக்கு மேல இருந்தது. we can see இந்த இடத்துல டெய்லி சிபிஆருக்கு மேலதான் இருந்துச்சு. அப்ப இந்த இந்த ரீஜன்ல என்னால என்ட்ரி எடுக்க முடியாது. தட் வாஸ் அகேன்ஸ்ட் த ட்ரெண்ட். கான்பிடன்ஸ் வராது. அதுவே இன்னைக்கு நம்ம எடுத்த என்ட்ரி பார்த்தோம்னா எனக்கு R1க்கு கீழே தான் இருக்கு. வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் அண்ட் ப்ரீவியஸ் வீக் ஹை. அண்ட் ஆல்ரெடி R1க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு முன்னாடி. அப்போ ப்ரீவியஸ் வீக் ஹை வரைக்கும் ஃபால் ஆகும். அனதர் கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ஸ் டெய்லி சிபிஆருக்கு கீழே இருக்கு. அப்ப டெஃபினட்டா இந்த ரீஜன்குள்ள ஐ கேன் கோ ஃபார் த குயிக் ஸ்கேல்பிங் ஆர் இன்ட்ராடே பொசிஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம பிளைண்டா போயிட்டு ஓகே திஸ் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடுன்னு என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்கி. சி R1 ப்ரீவியஸ் டே ஹை பிரேக் அவுட் ஆர் S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட், இது சிம்பிள் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி. இது நிறைய இடத்துல வந்து ஹை ப்ராபபிள் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஆனா நிறைய இடத்துல இமீடியட் ரிவர்சலும் நடக்கும். த ரீசன் இஸ் 1 hour. எந்த இடத்துலயுமே பிளைண்டா இந்த பிரேக் அவுட்ஸ்ல நம்ம ட்ரேட் எடுக்கவே முடியாது.
நிறைய டைம் எக்ஸாக்ட்டா அந்த பிரேக் அவுட்ல இருந்து ரிவர்சல்ஸ் யூ கேன் வாட்ச் லைவ் மார்க்கெட்ல. அப்போ இதுக்கு இதுதான் ரீசன். ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த ரீஜியன்ல ஒரு 1.5 hours ஸ்டக் ஆன பிறகு ஃபைனலி திஸ் லெவல் வாஸ் broken. நவ் லெட் மீ சே, எனக்கு இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை தாண்டி கீழே எனக்கு க்ளோஸ் வைக்கிற கேண்டில் பாருங்க 12:15 அப்படின்னா 1:15க்கு என்ன ஆகுது, ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகுது. ஓகே. ஸோ நவ் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் என்ன, இந்த ஜோனு கூட நான் எடுத்துடுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வைக்குதுப்பா 1:15க்கு. அண்ட் வாட் இஸ் மை நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் இஸ் லைக் சிபிஆர். ஓகே. ஸோ வீக்லி சிபிஆரோட டாப் லைன் அதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட். லைன் போட்டாச்சு. இப்ப நான் இது எதுக்கு நான் ட்ரா பண்ணேன்னா, இதே 5 மினிட்ஸ்ல நான் 1:15க்கு போறேன். ஏன்னா 1:15க்கு தான் கேண்டில் க்ளோஸ் ஆகுது. See, nearly 1:15 will be here. So now what I'm saying, இங்க என்ட்ரி எடுக்கிறது வேண்டாம். வேற எங்கேயும் என்ட்ரி எடுக்க வேண்டாம். அண்ட் தென் இந்த லோ வந்து எக்ஸாக்ட்டா அந்த 1:15க்கு அடுத்த கேண்டில் பிரேக் பண்ணுது இல்லையா? இந்த இடத்துல கான்ஃபிடென்ட்டா யூ கோ அண்ட் டேக் ஷார்ட். ஹை ப்ராபபிள் என்ட்ரி. யூ கேன் எய்ம் ஐதர் S2 as your டார்கெட். இல்லைன்னா நீங்க மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் டில் திஸ் லெவல். எக்ஸாக்ட்டா அங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி இன்னைக்கு மார்க்கெட் மேல போச்சு. திஸ் இஸ் த ரீசன் அப்பப்போ நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, ப்ரீவியஸ் வீக் ஹை டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போதே, அப்ப ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா தட் இஸ் த பர்ஃபெக்ட் என்ட்ரி. அப்ப நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் பாயிண்ட் என்ன, இதுதான். அப்ப இந்த ரீஜியனுக்குள்ள யூ ஹேவ் டு டேக் யுவர் குயிக் ட்ரேட் அண்ட் யூ ஹேவ் டு எக்ஸிட். அதுக்கு மேல ஹோல்ட் பண்றதுல நமக்கு டெக்னிக்கல் ரீசன் கிடையாது. Still see the overall trend is bullish. ஏன்னா இன்னும் வீக்லி சிபிஆர் கீழே வரல. அப்போ எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கிறச்சு 5 மினிட்ஸ்ல எனக்கு பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது அப்படின்னா அந்த குட்டி குட்டி ஏரியாஸை மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி லெவல்ஸை மார்க் பண்ணிட்டு அதுக்குள்ள ட்ரேடிங் ஏரியாவை டிசைட் பண்ணிட்டு we have to take our entry. அப்ப இத பார்த்தாலே யூ கேன் கிளியர்லி கெட் டு நோ ஓகே திஸ் இஸ் மை என்ட்ரி. அப்போ எனக்கு செகண்ட் ஹை ப்ராபபிள் என்ட்ரி இங்க கிடைச்சது. அண்ட் மேக்ஸிமம் என்னோட லெவல் இது. நான் எக்ஸிட் பண்ணோம்னா இங்கேயே எக்ஸிட் பண்ணிக்கலாம் மினிமம் பாயிண்ட்ஸ். ஓகே. ஸோ நான் ஏன் என்ட்ரி எடுக்கல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ சி, மார்னிங் என்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வாஸ் நாட் சீங் த மார்க்கெட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ அந்த என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் அந்த என்ட்ரியுமே நல்ல என்ட்ரி. தட் இஸ் த ஹை ப்ராபபிள் என்ட்ரி. ஓகே. ஸோ மண்டே டு ஃப்ரைடே சோஃபார் நமக்கு பேங்க் நிஃப்டில என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஐ திங்க் திஸ் வில் கிவ் யூ சம் மோர் இன்சைட்ஸ் பிகாஸ் நமக்கு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். வென் அவர் த 1 hour ட்ரெண்ட் இஸ் பேரிஷ் அண்ட் 5 minutes ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ், இல்லைன்னா 1 hour ட்ரெண்ட் புல்லிஷ் அப்படி இந்த மாதிரி 5 minutes ட்ரெண்ட் பேரிஷா இருக்கும் போதுதான் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வில் ஸ்டெப் இன். அதனாலதான் இந்த எக்ஸ்பிளனேஷன், இந்த காரலேஷன் வித் 1 hour வந்து இருந்துச்சுன்னா பெட்டர் நீங்க ப்ராப்பரான டிசிஷன் வந்து மேக் பண்ண முடியும். So this is all about this video. அண்ட் குயிக்கா நிப்டியில ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருந்ததுன்னு மட்டும் சொல்லிடுறேன். நிப்டிலையும் சேம் ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோம்னா கிளியர்லி புல்லிஷா தான் இருந்தது. பேங்க் நிப்டில என்னென்ன விஷயம் நான் சொன்னேனோ அதே தான். வைட் சிபிஆர் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ புல் ட்ரெண்ட் தான் கிளியர்லி, ஆனா ஸ்லக்கிஷான ஒரு புல் ட்ரெண்ட் தான் வந்து அமைஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த வாரம் இப்போ வரைக்கும் நிப்டி பேங்க் நிப்டியில என்ன ட்ரெண்ட் அப்படின்னா கிளியர்லி புல்லிஷ் as per 1 hour and daily chart because still it is above weekly CPR, still it is above monthly CPR. இப்போ நிப்டியோட டெய்லி சார்ட் எடுத்தோம்னா it is running towards all time high. ஸோ இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் என்னன்னா, இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் பிரேக் ஆயிட்டு இவ்வளவு தூரம் போயிட்டு மறுபடியும் இட் இஸ் எக்ஸாக்ட்லி அட் திஸ் இம்பார்ட்டன்ட் ஜோன். ஸோ இந்த ஜோன் எப்படி வரைஞ்சோன்னு பாத்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ்லி இட் ஆக்டட் as a very good resistance, இம்பார்ட்டன்ட் ஜோன். இப்போ இந்த ஜோனை வச்சுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கான ட்ரெண்டை நம்ம கெஸ் பண்ணணும். இப்ப இந்த ஜோன் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இதுக்கு மேல மேல போயிட்டே இருக்கும். அண்ட் இந்த மந்த் இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ண போறதும் இந்த ஜோன் தான்.
இந்த ஜோனுக்கு கீழே வந்துருச்சு, இந்த ஜோனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட் மந்த்துக்கான சிபிஆர்க்கு கீழே வருதுன்னா டெஃபினெட்லி நெக்ஸ்ட் மந்த் ஒரு டவுன் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல இந்த ஜோன் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட் மந்த்க்கான சிபிஆருக்கும் மேலதான் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா மேலதான் போகும். ஸோ ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான பேர் ட்ரெண்ட் வரணும்னா திஸ் இம்பார்ட்டன்ட் ஜோன் ஷுட் பி டேக்கன் அவுட் இனிஷியலி. அந்த ஜோனுக்கு கீழே வரணும் அண்ட் சிபிஆர்க்கு கீழே வரணும் இன் போத் டெய்லி டைம் ஃப்ரேம் அண்ட் 1 hour டைம் ஃப்ரேம். அண்ட் பேங்க் நிஃப்டி எடுத்தாலும் அதே கண்டிஷன் தான். ஸோ லெட் மீ டேக் டெய்லி சார்ட். டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆல் டைம் ஹையை வந்து இப்போ செட் பண்ணிருக்கு இல்லையா. இதுல இம்பார்ட்டன்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை லெவல் தான். நவ் யூ கேன் சி த சேம் லெவல்ல தான் இப்போ மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ பிரேக் பண்ணி ஒரு ஃப்ரெஷ் ஹையை செட் பண்ணிட்டு அகைன் இட்ஸ் கமிங் பேக் அட் திஸ் லெவல். ஸோ இந்த லெவல் தான் டிசைட் பண்ணணும். இஃப் திஸ் இஸ் ஆக்டிங் அஸ் அ வெரி குட் சப்போர்ட் இன் நெக்ஸ்ட் வீக் டெஃபினட்டா அப் ட்ரெண்ட் தான் கண்டினியூ ஆகும். இல்ல இந்த லெவல் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகல, இஃப் இட் இஸ் பிரேக்கிங் அண்ட் இஃப் இட் இஸ் கம்மிங் பிலோ த வீக்லி சிபிஆர் ஆர் த மந்த்லி சிபிஆர் தென் நம்ம வந்து டவுன் ட்ரெண்டை பத்தி திங்க் பண்ணணும். அன்டில் தென் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி ரிவர்சல்ஸ் கொடுக்கறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான். பிகாஸ் பாஸ்ட் 2 weeks we got a very good trending market. 3 weeks நல்ல மார்க்கெட் மேல போச்சு. ஸோ இந்த வாரம் வந்து லைட்டா வந்து ஒரு கரெக்ஷன் வந்து நடந்தது. இதுவே வந்து ஒரு அக்ரஷனுக்குள்ள போகணும் அப்படின்னா we have to wait for the factors which I have mentioned. So this is all about today's video and next week Monday market open ஆன பிறகு will discuss next weekக்கு என்னென்ன hurdles, என்னென்ன important zones, என்ன ட்ரெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது எல்லாமே மண்டே நான் போடுற வீடியோல வந்து நான் போஸ்ட் பண்றேன். And one more announcement, we are going to conduct the online live workshop on November 22 and 23 and இதுல சிபிஆரோட பேசிக் கான்செப்ட்ஸ் நம்ம யூடியூப்ல என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ அதோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் அலாங் வித் ஒரு 30 days லைவ் மார்க்கெட் கைடன்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூ. ஸோ இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்கோர்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா do let me know in the comment section. Will explain you in my next video. So we'll see you on Monday. Until then, bye. Take care. Happy week.